பட்ஜெட் கடந்த வாரம் தாக்கலானாலும் கூட அதனது அரசியல் தாக்கமும் அதற்கான எதிர்வினைகளும் தொடர்கின்றன. பட்ஜெட் மீதான தாக்குதல் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியிடமிருந்து கடுமையாக வந்திருந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. பட்ஜெட்டே மக்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். இது மோடி அரசுடைய வரி பயங்கரவாதம் என கடுமையாக குற்றம் சாட்டுகிறார். சாமானியர்கள்டேந்து பறித்து பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட் இது. மக்களை சக்கர வியூகத்தில் மாட்டி வைத்திருக்கிறது அரசு. ஆனால் மக்களை இந்த வியூகத்திலிருந்து கொண்டு வந்துட முடியும் என்று அவர் நிறைய ஓமைகளை எல்லாம் சுட்டி காட்டி மகாபாரதத்தை எல்லாம் சுட்டி காட்டி பேசுகிறார். இதை தாண்டி சமூக நீதியே இல்லாத அரசு இதுன்னு அல்வாக் என்ற நிகழ்விலிருந்து பல உதாரணங்களை சுட்டி காட்டுகிறார் ராகுல் காந்தி. இதை தவறாக வழி நடத்துகிறார், நாட்டு மக்களை ரொம்ப தப்பாக பேசுகிறார், ராகுல் காந்தி பொறுப்பு இல்லாமல் பேசுகிறார் என்று கடும் எதிர்வினையாற்றுகிறது ஆளும் தரப்பு. மோடியை எதிர்க்க ராகுலுக்கு பலம் கொடுத்திருக்கிறதா பட்ஜெட்? விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்கலாம். அரங்கத்தில் திரு எம் குமார், திரு வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், காங்கிரஸ் கட்சியுடைய ஃபயர் பிராண்ட் திரு திருச்சி வேலுசாமியா, ராகுல் காந்தியான்னு தெரியல, அந்த மாதிரி வந்திருக்கிறார். முதல் கேள்வி திரு குமார் அவர்களுக்கு. மேலும் விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. திரு குமார், சக்கர வியூகத்தில், அரசியல் சக்கர வியூகத்தில் இன்னைக்கு யார் மாட்டியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். ராகுல் காந்தி 2.0 சமாளிக்கிறதுக்கு ரொம்ப திணறுதோ மோடி அரசு? அவர் சக்கர வியூகம், மகாபாரதம், அபிமன்யு எல்லாத்தையும் டச் பண்ணியிருக்கார். ராகுல் காந்தி இப்படி பேசுனது அந்த யாராவது எழுதி கொடுத்துருந்தாங்களோ அல்லது அவர் முழுசாக தெரிஞ்சுட்டு பேசினாருங்கிறது தெரியாது. பட் அவரை பற்றி அவர் சொல்லியிருக்காருங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அவரை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஓஹோ, அதாவது அவரு வந்து கௌரவர்களாகவும், நாட்டு மக்கள் பார்க்குறது அப்படி தான், அவர் கௌரவர்களாகவும் அவருக்கு துணை போகிறவர்கள் பல கட்சிகள் துணை போகிறதாகவும் தான் நான் பார்க்குறேன். அதை ஆமாம், அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு மோடி அரசை எதிர்க்கிறதுக்காக எத்தனை வியூகம் 28 கட்சிகளை ஒன்று சேர்த்துக்கொண்டு எத்தனை அட்டம்ப்ட்டு அதை ட்ரை பண்ணி எப்படியாவது இறக்கிடணும், எப்படியாவது பாஜக ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு நினச்சி முயற்சி பண்ணி அப்பவும் அது ஒன்றும் பண்ண முடியல. பட் எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு கிடச்சிருக்காங்க. அதையும் ஒழுங்காக அந்த பணி அவர் ஒழுங்காக செய்கிறாருங்கிறதுல அதிருதுங்கிறது ஒரு ஊரில் நல்ல மனிதனுக்கும் பேர் இருக்கும், அதுக்கு நேர் எதிரான மனிதர்களுக்கும் பேர் இருக்கும், 2 பேருக்கும் பேர் இருக்கும். பிரபலமாக இருந்தால் ஏதாவது ஒரு வழியில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தால் பேர் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. வித்தியாசங்கள் வந்து வேறு வேறு விதத்தில் இருக்கிறது. மோடி அரசு என்ன செய்தது, இந்த நாட்டுக்கு என்ன செய்தது, இந்த 2014 24 வரைக்கும் இந்த நாடு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது? இல்லை, மக்கள் 140 கோடி மக்களை கொண்ட இந்த நாட்டில் எல்லா மக்களும் எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுட்டாங்கிறது இல்லை. மனசை தொட்டு சொல்லுங்க, இது வந்து 140 கோடி மக்களையும் வந்து குளிர்விக்கிற பட்ஜெட்டா? இது வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கெல்லாம் இன்னும் எவ்வளோ செஞ்சிருக்க முடியும் சார்? நீங்கள் சாமானியர்களுக்கு பார்க்கணும். நம்ம பட்ஜெட் விவாதத்தை நிறைய நடத்தியிருக்கோம், பேசியிருக்கோம். பட்ஜெட்டில் மிடில் கிளாஸில் உள்ளவங்களுக்கு 17,500 சேவிங்ஸ் இருக்குது சார். இப்போ ஐடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு வித்தியாசம் அதில் இருக்கிறது சார். இன்னும் நிறைய செஞ்சுருக்கலாம்னு பாஜக ஆதரவாளர்களே சொல்கிறாங்க, நிறைய புலம்புறாங்க சார். அது சொல்லலாம், வெளியிருந்து சொல்லலாம். பட்ஜெட் போடுறவங்களுக்கு அதில் அனுபவம் உள்ளவங்க, இப்போ நம்ம ஊரில் இருக்க ரொம்ப திறமையானவர்கள்லாம் தான் பட்ஜெட் போட்டதில் கலந்துக்கிட்டாங்க. அல்வாவை பற்றி சொல்கிறாரு. அல்வாவை பற்றி ராகுல் காந்தி சொல்கிறார். அல்வாக்குன்ற இடத்துல சமூக நீதி இல்லை அப்படிங்கிறார். ஏன் சிதம்பரம் அல்வா 2013 பட்ஜெட் போட்டார், அவரு தான் அல்வா கிண்டார். அவர் கூட யார் இருந்தா? அவர் கூட இருந்தவங்களாம் நான் சொல்லவா? என்கிட்ட லிஸ்ட் இருக்கிறது. அவர் கூட இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தேதியில், அதாவது சிதம்பரம், அவர் நாட்டுக்கோட்டை செட்டியார். இல்லை சாதி பேர்லாம் இல்லை, சாதி பேர் நான் இருக்கா சொல்லணும்னா ஃபார்வர்டு கம்யூனிட்டி, அதுக்காக சொல்கிறேன் நான், ஃபார்வர்டு கம்யூனிட்டி. அதே போல் நீங்கள் நிதித்துறையில் RS குஜரால்னு ஒருத்தர் இருந்தார், சீக்கியர், உயர் அதிகாரி, அவர் உயர் ஜாதி அவர். அதே போல் சிவாத் போஸ், அவரும் பெங்காலை சேர்ந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர். பார்த்தசாரதி, அவரும் அப்படித்தான் உயர் ஜாதி தான். அதே போல் அரவிந்த் அவர் வந்து பிராமணர். ரகுராம் ராஜன் பிராமணர். ராஜீவ் திக்கு உயர் ஜாதி பிராமணர். இவங்க எல்லாருமே அவர் தான் வச்சுட்டு இருந்தார். ப. சிதம்பரத்திட்ட அவர் கேட்டிருக்கணும். அப்போது அது பேசுறதுக்கு முன்னே ப. சிதம்பரத்திட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா, நம்ம 13 பண்ணின பட்ஜெட்னு இப்படி தானே வச்சுருந்தோம், இப்பவும் இப்படி தானே இருக்குது, இதில் என்ன பெரிய வித்தியாசம் கேட்டிருந்தா ஒருவேளை அவர் யோசனை சொல்லாதான் சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். பாஜக கேட்குறாங்க, ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷனும் நடத்துறீங்களே,
இங்க சமூக நீதி இருக்கா? இங்க எத்தனை தலித் இருக்காங்க, எத்தனை ஆதிவாசி இருக்கிறாங்க? நீங்க நடத்துற அறக்கட்டளை தானே. காங்கிரஸ் காரிய கமிட்டியில எத்தனை ஓபிசிகள் இருக்கிறாங்க, எத்தனை தலித்துகள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதை தாண்டி தேசிய என்ஏசின்னு சோனியா காந்தி தலைமையில் இருந்தே அதுல எவ்வளவு சமூக நீதி இருந்தது, நீங்க பேசலாமான்னு கேட்கறாங்க. இதை தாண்டி வேலுசாமி சார் இதுக்கு சொல்லுங்க. உங்களை மாதிரி ஃபயர் பிராண்டா மாறிட்டாரு ராகுல் காந்தி, எப்படி? எங்க கட்சியினுடைய அகில இந்திய தலைவரே ஒரு தலித் தான் அப்படிங்கிறத மறந்துட்டு இந்த கேள்வி கேட்கறீங்க. அதனால இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப நாம பேச வந்தது பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி பேசி தலைவரா யார் ஆக்கணும், முன்னாடி ஆக்கணும் அப்படின்னு கேட்கலாம். எங்க கட்சியில பங்காரு லட்சுமணன் இருந்தாரு, அவங்களும் ஒரு கணக்கு சொல்லுவாங்க. எங்க கட்சியினுடைய தலைவரே பட்டியலத்தை சேர்ந்த குடியரசுத் தலைவர் வேறங்க. கட்சிக்கு தலைவரே எங்க கட்சிக்கு தலைவர் யாரு? அதை நீங்க தெரியாமலே பேசுறீங்களே. அதனால இந்த கேள்வி உங்களுடைய அறியாமையினுடைய வெளிப்பாடு, அப்படித்தான் எடுத்துக்க முடியும். அதனால தலித் எங்க கட்சிக்கு தலைவராக வைத்திருக்கிற போது சமூக நீதி எங்கே என்கின்ற கேள்வி தேவையில்லாத ஒன்று. ஆனா இன்னொன்னு அவர் சொன்னாரு, பட்ஜெட் போடுகிற போது சிதம்பரம் எப்படி கூட யார் யாரோ வச்சிருந்தாரு. அவர் அதையும் அவர் புரிதல் இல்லாம தான் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசுகிற போது பட்ஜெட் போடும்போது யார் கூட இருந்தாலும் சொல்லல. நிதியமைச்சர் அல்வா கின்ற நேரத்தில் அந்த படத்தை எடுத்து காட்டுறார். அல்வா கிண்டி எல்லாரும் கொடுத்தாங்கல்ல, அப்ப பக்கத்துல யார் யார் இருந்தாங்க, அவர் அதை பேசுகிற போது அதிலேயே அப்படிதானே. அப்படிதான். எங்க அல்வா எங்க கேட்டாரு, அந்த படத்தை காட்டுங்க. 2013 தேர்தல் பட்ஜெட்ல சிதம்பரம் அவர்கள் அல்வா கிண்டினாங்களா இல்லையா? அந்த அப்ப கிண்டும் போது கூட நான் என்ன சொல்றேன்னு கேட்டு அந்த படத்தை காட்டுங்கிறேன். என்னன்னு தெரியாம பேசாதீங்க. அல்வா ஒரிஜினலா அல்வா கின்ற படத்தை காட்டினார் ராகுல். நீங்க அது மாதிரி அல்வா படத்தை கின்றதை காட்டுங்க சார். அது நீங்க கற்பனையில அல்வா கின்றீங்க, நேரடி அல்வா கின்றதை நாங்க சொல்றோம். அவர் தெளிவா பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப அவர் வந்து பாராளுமன்றம் இப்ப எப்படி ஆயிடுச்சு, சாதாரண கிராமத்துல போய் கேளுங்க. இப்பெல்லாம் ராகுல் காந்தி எந்திரிச்சாலே பாராளுமன்றமே சும்மா அதிர்து இல்ல. நம்ம அரிய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளுங்கட்சிக்காரங்க அப்படியே அதிர்ச்சி கலந்த ஒரு உதறல் ஆயிடுறாங்க. எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் ஆனந்தத்தோடு உற்சாகம் ஆயிடுறாங்க. அதை பார்க்கிற மக்கள் எல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி ஆகிறாங்க. அவர் இன்னொன்னு சொன்னாரு, நான் சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல, யாரு எழுதி கொடுத்தாங்களோ தெரியல. அவர் 2 முறை பாராளுமன்றத்திலே மணிக்கணக்கில் பேசுகிற போது கூட கையில எந்த சின்ன குறிப்பு கூட வச்சுக்கல, முன்னால பிராம்ப்டரை பார்த்து படிக்கல. இதை மட்டுமே தொழிலா வச்சிருக்கிறவங்க எல்லாம் நீங்க பெரிய அறிவாளியா சொல்லுவீங்க. எக்ஸ்டெம்போரான எந்த கேள்வி கேட்டாலும் உடனடியா பதில் சொல்லுகிற ராகுல் காந்தியை பார்த்து யாரோ எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. அதை பார்க்கிற பொதுமக்கள்கிட்ட விட்டுறாங்க. அவர் சொல்றார், என்ன சொல்றார், நாங்க சொன்னா இவ்வளவு கோச்சுக்கிறீங்கல்ல. இந்த நிதியமைச்சரை பார்த்து ஒருவர் சொன்னார், இந்த நிதியமைச்சருக்கு பொருளாதாரத்தினுடைய அரிச்சுவடியே தெரியாது, அவருடைய பேரு பரமல பிரகாரன். அவர் நாங்க எங்க கட்சிக்காரர் இல்லைங்க, அவர் ஒரு எக்கனாமிஸ்ட், அவர் நிதியமைச்சருடைய புருஷன். இன்னொருத்தர் சொன்னாரு, நிதியமைச்சருக்கு மட்டுமல்ல இந்த அமைச்சர்கள் இருக்கிற யாருக்குமே ஒண்ணும் பொருளாதார ஏபிசிடியே தெரியாது. அவர் சொன்னார், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசரா இருந்தவர். சொல்லுங்க சுப்பிரமணிய சாமி, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல பொருளாதார பேராசிரியருங்க, அவரும் காங்கிரஸ்காரர் இல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன், இவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு. தமிழக சட்டமன்றத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நிதியமைச்சர் பேசியது இன்னும் பேரழில இருக்கு. அவர் என்ன சொன்னாரு, சென்னையில் பெருவெள்ளம் வந்தது, உதவி கேட்டோம், மத்திய அரசு தர மறுக்கிறது. தமிழகத்தினுடைய வரலாற்றிலே இல்லாத மோசமான ஒரு புயல் வந்தது, கஜா புயல், அதற்கு உதவி கேட்டோம், தர மறுக்கிறது. அதோடு நிறுத்தலவர். மோடி தலைமையில் இருக்கிற மத்திய அரசு தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்போக்கோடு நடத்துகிறது. சொன்னது காங்கிரஸ்காரர் இல்ல, ஸ்டாலின் இல்ல, கம்யூனிஸ்ட் இல்ல, விடுதலை சிறுத்தை கட்சி இருந்து நம்ம தம்பி வந்திருக்கிறாரு, இவர் சொல்லல, அல்லது திருமால் சொல்லல. இதை சொன்னது அதிமுக ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார். ஆக தமிழ்நாடு புறக்கணிப்பது என்பது இந்த 10 ஆண்டு காலங்களும் தொடர்ந்து நடக்கிறது காரணம். இவங்க இன்னொன்னு சொன்னாங்களே, நான் கேட்கிறவங்களை பார்த்து, இந்திய நாட்டுடைய வரலாற்றிலேயே எப்போதும் இல்லாத ஒரு பிளைன் ஏரியாவில் உச்சகட்ட மழை என்பது 94 மில்லிமீட்டர் மழை தூத்துக்குடியில் பெஞ்சது. மக்கள் தத்தளிச்சாங்க. நிதியமைச்சர் பார்க்க வந்தாரு. பார்க்க வர்ற போது மக்கள் உதவி கேட்டதுக்கு சொன்னது என்ன, மத்திய அரசு நாங்க என்ன ஏடிஎம் மெஷினான்னு கேட்டாரு. நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நிதியமைச்சரை மத்திய அமைச்சரை கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7.5 கோடி தமிழர்கள் என்ன உங்களுக்கு ஏடிஎம் மெஷினா?
நீங்க இஷ்டத்துக்குலாம் எங்கிட்ட வரி வாங்குவீங்க, ஆனா எங்களுக்கு திருப்பி தர மாட்டீங்களா? தமிழ்நாட்டுக்கு நீங்கள் சந்தேகம் என்ன? எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிச்சு எவ்வளவு நாளாச்சு? அதற்கு இதை ஏதாவது நிதி ஒதுக்கியிருக்கீங்களா? இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எதிரெல்லாம் எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க, மற்ற மாநிலத்துக்கு என்ன நிதி ஒதுக்குறீங்க, இதுல என்ன நியாயம் இருக்கு என்பதை சொல்லுங்க. மத்திய அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஸ்ரீகாந்த் கிட்ட கேட்போம். 26 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிருக்கு. ஆனா மினிமம் பேலன்ஸ் இல்லைங்கிறதுக்காக 28,000 கோடியை காத்தா கருப்பை சுப்பட்டு இருந்த அபராதம் வாங்கியிருக்கீங்களே, இது எந்த வகையில நியாயம்னு கேட்கிறோம். இதைத்தானே ராகுல் காந்தி கேட்கிறார். முழுக்க முழுக்க முக்கியமான கேள்விகளை கேட்கிறாரு. அவர் சொல்ற மாதிரி ராகுல் பேசினாலே அதிருது இல்ல. அதான் பாருங்க, ஒண்ணு வேணும். அங்க இருக்கிற ராகுல் காந்தி சொன்ன எதிர்கட்சி உறுப்பினருடைய முகம் எல்லாம் ஹரியனுடைய முகம் மாதிரியே பளிச்சுன்னு உற்சாகமாவும் ஆனந்தமாவும் இருக்கு. ஸ்ரீகாந்த் உங்க பாராளுமன்றம் ராகுல் காந்தி கேட்கிறார், பதில் சொல்லுங்க. அதை விட்டு விட்டு வேற விதமா திசை திருப்பினா பயன் இல்லை. பதில் வாங்க. ஸ்ரீகாந்த் பறி போட்டுருக்கத பாருங்க. எங்க செத்து சுடுகாட்டுக்கு போய் பணத்தை எரிச்சா கூட அதுக்கு ஜிஎஸ்டி ஆங்க. பதில் வாங்க. பழைய செருப்பு பிஞ்சு போகுது, அந்த செருப்பு கூட வரியா? இதுதான் மக்கள் கேக்குறாங்க. பதில் வாங்க. நீங்க வரி போடாதே இல்லையே, ஜனவரி பிப்ரவரி தவிர எல்லாத்துக்கும் வரி போடுறீங்க. பதில் வாங்க திரு ஸ்ரீகாந்த். அதாவது அவங்க காங்கிரஸ்ல இருந்து அவங்க பேசும்போது சொல்றாங்க, என்னவோ இங்க வந்து தமிழக அரசுக்கு எந்த விதமான மத்திய அரசு நிதி ஒதுக்கீடோ நிதி ஆதாரங்களோ இல்லாமல் தமிழக அரசு மொத்தமாகவே சாராய வியாபாரத்தில் வர வருமானத்தை மட்டும் வச்சு நடத்துகிற மாதிரி சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. அதனால் முதல்ல ஒரு விஷயம் நன்றாக தெரிஞ்சுக்கணும். தமிழக முதல்வர் அரசியல் லாபம் கருதி சொல்லக்கூடிய பொய்யான கூற்றுக்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தமிழக அரசின் நிதித்துறை செயலாளரிடம் கேட்டால் அவர் சொல்லுவார், நாங்கள் கேட்டதை விட எவ்வளவு கூடுதல் நிதி தமிழகத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ளது என்ற விவரங்களை எல்லாம். அதை வந்து ஜிஎஸ்டின்னு ஒரு மாய சொல் வச்சுருக்காங்க. எப்படி வந்து இந்த மாதிரி நீட்டுக்குன்னு ஒரு மாய சொல் வச்சுருக்காங்களோ ஓட்டு வாங்கிறதுக்காக, அது மாதிரி ஜிஎஸ்டினா இதுக்கு வரி போட்டாங்க அதுக்கு வரி போட்டாங்கன்னு. ஆனால் ஒரு விஷயம், மொத்தத்தில் எவ்வளோ ஜிஎஸ்டி வாங்குறாங்களோ அதில் முதல் 50 பைசா ஸ்டேட்டுக்கு வந்துடுது. மிச்ச 50 பைசாவில் கூட நாங்கள் திருப்பி தர்றோம். அவங்களுக்கு வந்து 30-40% ஒவ்வொரு மாநிலத்துக்கும் திருப்பி தரோம். கிட்டத்தட்ட 70-75 பைசா எடுத்துகிட்டு போகிற மாநில அரசு என்ன செய்யுதுன்னு தெரியல. நாங்கள் கொண்டு போகிற 25-30 பைசாலேயே ஏகப்பட்ட நலத்திட்டங்கள், ஏகப்பட்ட சாலைகள், ஏகப்பட்ட கட்டமைப்புகள்னு நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். முதல்ல ஜிஎஸ்டியில் பாதி ஸ்டேட் வாங்கிடுதுங்கிற உண்மையை ஏன் மறந்துட்டு பேசுறாங்க? ஸ்டேட்டுக்கு 50% போயிருது. ஆந்திரா பீகாருக்கும் ஆந்திரா பீகாருக்கு அந்த கணக்கு தான். எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே கட்டமைப்பு தான். என்ன வரி வசூல் ஆகுதோ பாதி முதல்ல பிரிஞ்சிரும். அதுக்கப்புறம் மாநில அரசுக்கு கொடுத்தது போக மத்திய அரசு மொத்தமா வாங்குற வரி வருவாயில அதுலயும் மாநில அரசுக்கு ஒரு பங்கு கொடுக்கிறோம். அதனால இவங்க சரியான நேரத்தில் சரியான நிதி ஆரங்களை சரியான விகிதத்தில் அதெல்லாமே பேச்சுக்காக நம்ம சொல்லப்படுறது. இப்போ நம்ம ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து தலைநகர் அமைப்பதற்காக கொடுத்தது வந்து உடனே சகாயமாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் சுத்தமான விஷயம். ஒவ்வொரு மாநிலமும் தலைநகர் அமைக்கிறதுக்கு எங்கேருந்து பணம் கொண்டாடுவாங்க? அத்தனை பெரிய விடயங்கள் இதுக்கு முன்னாடி முன் உதாரணங்கள் நிறையவே இருக்கிறது. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது. அதனால இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசினது கூட, அதாவது ஆக்கப்பூர்வமான பேச்சு வேற, ஆரவாரமான பேச்சு வேற. இப்பெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளே எதுவுமே வரமாட்டேங்குது. ஆரவாரமா ஏதாவது செஞ்சு மக்கள் கவனத்தை கவர முடியுமா, திசை திருப்ப முடியுமாங்கிற ஒரு முயற்சியில இன்றைக்கு மீண்டும் ராகுல் தோற்று இருக்கிறார். ஒரு பத்ம வியூகம்ங்கிறாரு, சக்கர வியூகம்ங்கிறாரு, தோற்று இருக்காரா? பத்ம வியூகம்ங்கிறாரு. ஆமா, கண்டிப்பாக தோற்று இருக்கிறார். அவர் வந்து ஊடக வெளிச்சம் தன்மேல் விழ வேண்டும் அப்படிங்கிறது ஒன்றுதான் அவருடைய ஒற்றை காரணம். ஆனா அதுக்கப்புறம் வந்து அத்தனை அமைச்சர்களும் பதில் கொடுத்தாங்களா, அல்வான்னு எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் அல்வா கொடுத்தது, கிட்டத்தட்ட 100 ஊழல்களை பட்டியலிட்டு இருக்காரு எங்க அமைச்சர். எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து மாநிலத்துக்கு அல்வா கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொன்னதுனால அதெல்லாம் கேட்டார். நாங்கள் கொடுத்த அல்வாலாம் இப்போ நீங்கள் கேட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த அல்வா இனிக்குதா கசக்குதான்னு கேட்டாங்க. அதனால் எதுக்காக இந்த மாதிரி பேசி அவமானப்படணும்னு தான் கேட்குறேன். ஏன்னா இங்கேருந்து போயிருக்கிற, தமிழகத்திலேருந்து போயிருக்கிற இத்தனை எம்பிக்களும் தமிழக மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிறத சிந்திக்காம அங்கேயும் உட்கார்ந்து அரசியலாக பண்ண போறீங்க. அதனால என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது?
அது மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யணும், மக்களுக்கு என்ன ஆக்கப்பூர்வமான செய்யணுங்கிற சிந்தனைகளே இல்லாமல் வெறும் ஆரவாரமான பேச்சுக்கள். தேர்தல் நேரத்தில் எப்படி கடாக்கட்னு எல்லாருக்கும் நாங்கள் வந்து 1 லட்ச ரூபா தரப்போறோன்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை அள்ளி வீசப்பட்டதோ, அதுபோல இப்போ என்ன சொல்றாங்கன்னா பத்ம வியூகம், சக்கர வியூகம், இவங்கெல்லாம் நாட்டை அழிக்க போறாங்கன்னு ஒரு பரபரப்புக்கு இருக்கிறாங்க. மக்கள் வந்து எங்களுக்கு தான் பரபரப்பு அரசியல். திருச்சி வேலுசாமி இது ஆக்கப்பூர்வ அரசியல் இல்லைங்கிறாரு. 20 செகண்ட்ஸ் நான் 1 இயர்ஸ் போறேன். பரபரப்பு அரசியல் நான் முதல்ல கேட்ட பாருங்க. தூத்துக்குடியில் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற போது எங்களுக்கு உதவி பண்ணுன்னு கேட்கிற நேரத்தில் நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா கேட்கறது? ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு உதவி பண்றது. நாங்க பேசுறதா இது மாதிரி பரபரப்பு அரசியல்னாக்க நான் இதுக்கு மேல வேணும்னு சொல்ல விரும்பல. கேல் இந்தியா ஒரு திட்டம் இருக்குல்ல, குஜராத்துக்கு இன்னைக்கு 400 கோடி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன கோடி கொடுத்திருக்காங்க? நிதி செயலாளர் இங்க கேட்க கூடாது. பட்ஜெட் தான் வெட்ட வெளிச்சமா பகிரங்கமா வந்துருச்சு. அந்த பட்ஜெட்டில் என்னென்ன எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுத்திருக்காங்க, தலைநகர் உருவாவதற்காக ஆந்திரா கொடுத்து சொல்றாங்க. அதை விட 4 மடங்கு அதிகமாக பீகாருக்கு கொடுத்திருக்காங்களே. பீகார்லயும் புதிய தலைநகர் உருவாக்குறாங்களா? அங்க என்ன திட்டத்துக்காக கொடுத்திருக்காங்க? பீகாருக்கு கொடுத்ததை விட தமிழ்நாட்டுக்கே கம்மி. ஜிஎஸ்டி தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசுக்கு எவ்வளவு போகுது? குஜராத்ல இருந்து எவ்வளவு போகுது? பீகார்ல இருந்து எவ்வளவு போகுது? ஆந்திரால இருந்து எவ்வளவு போகுது? தமிழகத்தின் பொருளாதாரம் ஒன்றா இருக்கா? குஜராத் மக்கள் தொகை நம்ம மக்கள் தொகை ஒன்றா இருக்கா? குஜராத் பின்தங்கிய மாநிலமா இருக்கு. நம்பர் 1 இருக்கிறோமே. முதல்வர் நம்பர் 1, தொழில் நம்பர் 1, வியாபார நம்பர் 1, வணிகம் நம்பர் 1, வருமானம் நம்பர் 1, கள்ளச்சாராயம் நம்பர் 1, குஜராத் கஞ்சா நம்பர் 1, கடத்தல் நம்பர் 1, கொலை நம்பர் 1, கொள்ளை நம்பர் 1, ஊழல் நம்பர் 1. தமிழ்நாடு தமிழ்நாடு முன்னணியில தான் இருக்கு, குஜராத் பின்னணியில தான் இருக்கு. காரணம் தொடர்ந்து பிஜேபி ஆட்சி அங்க, அதனாலதான் பின்னணியில இருக்கு. இல்ல அப்படிதான் முதல்வர் சொல்றாரு. கொலையில நம்பர் 1, கொள்ளையில நம்பர் 1, கஞ்சால நம்பர் 1, ஊழல்ல நம்பர் 1, அது பின்னால இருக்குங்கறீங்க. சட்ட ஒழுங்கு சீர்குலைவுல நம்பர் 1ன்னு எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்க மாநிலத்துக்கு எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க நீங்களே. இதெல்லாம் நீங்க அரசாங்கமே சுட்டு கொன்னுச்சுங்க. 3000 பேரை சுட்டு கொன்னு நாய் விடுங்க செட்டா கூட அதுக்கு அனுதாபப்படணும் கேக்குறேன். உத்தரவுத்தரங்களா நாங்க திமுக வழங்குற வாய்ப்புகளுக்காக கால்ல பில்கிஸ் பான் கேஸ் ஒன்னு போதாதா? இதுதான் காமராஜர் ஆட்சி நீங்களே சொல்றீங்க. நீங்க தான் சொல்றீங்க இதுதான் காமராஜர் ஆட்சின்னு சொல்லி கும்பிடுறீங்க. என்ன பண்றது? கையாளுகிறதா முக்கியம். தமிழ்நாட்டுல தப்பு நடக்கிறது உண்மை, ஆனால் நடவடிக்கை எடுக்கிறாங்க. பில்கிஸ் கான் விஷயத்துல உங்க மாநில அரசு மத்திய அரசு சேர்ந்து அந்த குற்றவாளிகளை முன்னாலே விடுதலை பண்ணாங்களே, அதற்கு சொன்ன காரணம் என்ன? அவர்கள் கண்ணியவான்கள். இதை விட ஒரு மனித குலமே வெட்கப்படுகிற ஒரு செயல் இருக்க முடியுமா? அதை நாங்க செஞ்சிருக்கோமா? அதை திமுக செய்தா? யார் செய்யறா? ஸ்ரீகாந்த், அதாவது இப்ப ஒரு விஷயத்தை அண்ணா ஒத்துக்கிட்டாரு. நிறைய தப்பு நடக்கிறது, அது உண்மை அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்க. இதான் முதல் முறை காங்கிரஸ் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு. இங்க நிறைய தப்பு நடக்குது. ஆனா அதுக்கு என்ன தீர்வு இருக்கு? அது என்ன ஒரு தீர்வு? அதுல இருந்து மக்கள் எப்படி மீள்றது? சட்டம் ஒழுங்குல என்ன பிரச்சனை? தமிழகம் மாநிலமா மாறிட்டு சமூக நீதியை பற்றி ராகுல் காந்தி பேசுறாரு. அது ஒரு அக்கறையான பேச்சா பாக்குறீங்களா? அவங்களுக்கு வந்து நீங்க ஒழுங்கான்னு கேட்கறாங்க. நிறைய பட்டியல் போடுறாங்க. உங்க ஆட்சியர் அதெல்லாம் இருந்தா இவர் கேட்கறாரு, அல்வா கிண்ட சமூக நீதி தான் உங்க நீங்க கிண்ட போது இருந்தான்னு கேட்கறாரு. ஸோ அந்த ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் ராகுல் காந்திக்கு இருக்கா? ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் சேதாரம். அதாவது ஒரு பட்ஜெட்டு தாக்கல்படுது, அந்த நிதிநிலை அறிக்கையின் அடிப்படையில் ஒரு விவாதம் நடக்குது. அந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்கிற நிறை குறைகளை பேசணும். அதில் வந்து ஒரு மக்களினுடைய எதிர்க்கட்சி தலைவராக அதில் வந்து ஆக்கப்பூர்வமாக அவர் வந்து எப்படிலாம் செயல்பட்டுருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நேற்றைக்கே ஒரு உதாரணம். பட்ஜெட்டு அந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பான நிறை குறைகளை பேசுகிறோம். இப்போ அதில் முழுமையாக வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த உரை அப்படிங்கிறது ஒரு வேலையின்மை, இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு, நீங்கள் எஸ்சி எஸ்டி பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் அவர் வந்து கவர் பண்றாரு. ரொம்ப முக்கியமான பேச்சா தான் நான் வந்து பார்க்குறேன். ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பேசுறீங்க. செய்கிற இடத்துல இருந்தீங்களே செஞ்சீங்களான்னு இல்லை, அதை தான் சொல்கிறேன் நான். இப்போ ரொம்ப முக்கியமாக நேற்று அதோட தொடர்பாக வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பேசும்பொழுது 2 செய்தியை அதில் வந்து முன்வைக்கிறார். அதை ஒட்டியான பேச்சு தான் பேசுனதில். அதாவது தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு வந்து கல்வித்துறையில் வந்து நாங்கள் வந்து பட்ஜெட்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ இது வந்து ஒரு பிளாக்மெயில் அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நேற்று எங்களுடைய தலைவர் அவர்கள் அவையில் வந்து வெளிப்படையாக வந்து பேசுகிறாரு.
இன்னும் கூடுதலாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிளாக்மெயில் அரசியலோடு சேர்ந்து தமிழ்நாடுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய உயர்கல்வித்துறைக்கு ஒதுக்கக்கூடிய 10,000 கோடி நிதி நீங்கள் வந்து ஒதுக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு எந்த பதிலும் இல்லை. இதுதான் ஆக்கப்பூர்வமான கேள்விகள்னு சொல்கிறோம். இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணுன்றோம். நீங்கள் வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவருடைய பேச்சில் வந்து பழங்குடி மக்கள் தொடர்பாக, தாழ்த்தப்பட்ட மக்கள் தொடர்பாக, பெண்கள் தொடர்பாக, இளைஞருடைய வேலைவாய்ப்பு தொடர்பாக எல்லாத்தையும் அவர் வந்து கேள்வி எழுப்புறாரு. இப்போ நீங்கள் வந்து பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பாருங்களேன், இவர் இது தொடர்பாக வரி தொடர்பாக பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு வரி எப்படி கொடுக்குது அப்படின்னா, நீங்கள் கடந்த காலத்தில் வந்து அதாவது 2022-23 பார்லிமெண்ட்டினுடைய புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். ஜிஎஸ்டி வரி வருவாய் பாக்கியை வந்து 6.23 லட்சம் கோடி வந்து தமிழ்நாடு அரசு 22-23க்கு ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் ஜிஎஸ்டியினுடைய இழப்பீடு தொகையை வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 4.75 லட்சம் கோடி மத்திய அரசு தந்திருக்கு. இவங்க வந்து நம்ம கொடுத்தது வரி வருவாயில் கொடுத்தது வந்து 6.23 லட்சம் கோடி. ஆனால் அவங்க கொடுத்தது வந்து 4.75 லட்சம் கோடி. ஆனால் இதே இது உத்தரப்பிரதேசம் அதே ஆண்டு அவங்க கொடுத்தது வந்து 2.23 லட்சம் கோடி. ஆனால் ஒன்றிய அரசு கொடுத்த நிதி வந்து 15.35 லட்சம் கோடி. இது எப்படி இருக்குது அப்படின்னா, அதிகமாக நம்ம கொடுக்குறோம். நிதி பகிர்வு அல்லது பாதிப்புக்கான பகிர்வு அப்படிங்கிறது வந்து முழுமையாக வந்து எல்லாருக்கும் சரியாக கொடுக்கணும். நிதி பகிர்வு வந்து முடிவு சேர்த்து மத்திய அரசு இல்லை, ஃபினான்ஸ் கமிஷன். அது யார் தலைவருங்க? அதுக்கு யார் தலைவர்? வேற எங்க வெளிநாட்டுல இருந்து யாரோ தலைவரை போட்டுருக்கீங்களா? இல்ல, அபிஷியல்ஸ்லாம் கொண்ட ஒரு அமைப்பு. அது வந்து ஒரு ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணது, அதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி அடுத்த வருஷம் அதிகம் மாதிரிங்கிற நிலை கிடையாது. அதாவது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, பிரதமர்கிட்டயோ மற்றவங்ககிட்ட யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாமல் நேரம் அனுப்பிடுறாங்களா? அதில் நம்ம ரெப்ரசன்டேஷன் வைக்கிறோம், எல்லா மாநிலங்களும் வைக்கிறாங்க. அது ஒரு குழு முடிவு எடுக்குது. அப்ப நீங்க எல்லா அபிஷியல்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து தென் மாவட்டங்களில் வந்து இந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த புயலில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போனா எங்களுக்கு வந்து 63,000 கோடி ரூபாய் எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்கிறீங்க நீங்கள்? குஜராத்துக்கு கொடுத்துருக்கிறீங்க, ஆந்திராவுக்கு கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கறத வந்து தமிழக முதல்வர் கேட்டாரு. இருங்க கொஞ்சம் இருங்க. அதாவது குஜராத்துக்கு 63,000 கோடி கேட்கல, குஜராத்துக்கு யாரும் கேட்கல. சரியான ஃபேக்ட் இல்லைங்கிற. எப்படிங்க 63,000 கோடிங்கிற கிளைம் நம்ம வைக்கலைங்கிறார் இந்த புயலுக்கு. அதாவது என்னன்னா, நீங்க ஒட்டுமொத்தமா கேட்கிறாரு, புயலுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமா கேட்கறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, குஜராத்துக்கு ஏன் கேட்டோம், ஏன் கொடுத்தீங்க, ஏன் வந்து ஆந்திராவுக்கு கொடுத்தீங்கன்னு நாங்கள் கேட்கல. தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஏங்க. ஒரே ஒரு உதாரணம், நீங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினாங்க. தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினாதான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுக்கறாங்க இல்லையா? ஏங்க சரி, நீங்க பேசுங்க. நிதி ஆயோக் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுக்கறாங்க. எத்தனை முறை நம்ம தமிழக முதல்வர் நிதித்துறை பங்கீட்டு மாநாட்டில் கலந்திருக்காரு? எத்தனை முறை நம்ம நிதி அமைச்சர்கள் நேரத்தில் போய் அதில் கலந்திருக்காங்க? இவங்க அனுமதி இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுக்கறாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் 30 பைசா கூட வரலங்கிறீங்க. இப்ப நீங்க சொன்ன தகவல் படி பார்த்தாலே 75 பைசாக்கு அதிகமா 80 பைசா வாங்குறீங்க. எது உண்மை? இல்ல, அவர் பேசுங்க. அதாவது நீங்க 6.25 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம், 4.25 லட்சம் கோடி வந்துருச்சு. அத சொல்லிட்டு அப்புறம் பேசுங்க. இல்ல, நீங்க சொன்ன தகவல் 6.25 லட்சம் கோடி அங்க வட்டி எப்படி கொடுக்க முடியுது? 60,000 கோடி அங்க கொடுக்க முடியுது எப்படி? திரு வன்னியரசு, இல்ல, நான் ஒரு கருத்து சொல்லும்போது இடையூறு செய்யறது அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா நானும் பேசலாம். நான் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து அப்படி வந்து யாரும் கற்றுக் கொடுக்கல. எங்களுக்கு ரொம்ப நாகரிகமா, நிதானமா, பொறுமையா நாங்கள் ஃபேக்சுவலாக தான் நாங்கள் வந்து பேசுகிறோம். அப்போ அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய மாநிலங்கள் தேசிய இனங்களுடைய அடையாளங்களாக நாங்கள் பார்க்குறோம். அதுக்கான நிதி பகிர்வு அல்லது அதற்கான வந்து நீங்கள் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதி பகிர்வை வந்து சரியா கொடுக்கல அப்படிங்கறத எங்களுடைய குற்றச்சாட்டு. அததான் இல்ல, மாநில நிதி பகிர்வு இதுல விகிதாச்சாரம் காங்கிரஸ் ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்? அதே மாதிரி தான் நடக்கும். நீங்க கடந்த காலத்துல நீங்க வந்து இருந்த இப்ப ராகுல் காந்தி பேசும்போது அந்த கேள்வி எழுவல நீங்க ஒழுங்கா சமூக நீதியை பத்தி பேசுறாரு, அல்வா கிண்டத்தை பத்தி பேசுறாரு. உங்க நிகழ்வுல யார் இருந்தாங்க? உங்க என்ஏசில யார் இருந்தாங்க? உங்க கமிட்டில யார் இருந்தாங்க? இந்த கேள்வி போகல மாட்டாங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு ராகுல் காந்தி சொன்னார்னா உங்க ஆட்சியில ஏன் இல்ல? அவர் என்ன சொல்றாரு? அனுராக் தாக்கூர் என்ன சொல்றாரு? அவர் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது, அவர் என்ன ஜாதின்னு அவருக்கே தெரியாதுன்றாரு.
இதை விட வந்து அபத்தமா யாராவது பதில் ஒரு personal சொல்லுவாங்க? attack. இதை விட இழிவா யாராவது பேச முடியும்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கைங்கிற ஒரு சமூக நீதி கோரிக்கை. நீ என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா இதை விட முக்கியமான அவமானப்படுத்த கேள்வி, அது முடியுமா? பிலோ த பெல்ட் அட்டாக். அது ஒரு கண்ணியமான பதில் இல்ல திரு ஸ்ரீகாந்த். Are you proud of that அதாவது statement? இவங்க எதை நினைக்க இத்தனை நாள் இந்த இல்ல இவங்க சமூக நீதி கொள்கையில என்ன எதிர்பார்க்கறாங்க? எப்பவுமே ஜாதிங்கிறது எல்லார் மனசுலயும் மூளையிலயும் இருந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஒரு மனிதன் நான் என்ன ஜாதின்னே தெரியாதுங்கிறத ஒரு அவமான சின்னமா எப்படி கருதுறாங்கன்னு எனக்கு புரியலையே. இல்ல, நான் அது என்ன ஒரு ஜாதின்னே தனிப்பட்ட தெரியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது எப்படி சொல்ல முடியும் அவங்க? அதாவது முதல் விஷயம் அண்ணன் பேசினப்ப நிறைய தகவல்கள் தவறா கொடுத்தாங்க. நீதி கமிஷன் பிரிச்சு, அதாவது சமூக நீதி பத்தியும் மற்றது பத்தியும் ராகுல் காந்தி பேசுறப்ப பல பொய்யான தகவல். இதே சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க எடுத்து முடிச்சுட்டு ஏன் வெளியிடாம உள்ள வச்சுட்டு போறாங்க? அவங்களால எடுத்துக்கவும் செஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறம் வெளியிடுறதுக்கு என்ன தயக்கம்? அப்போ இதே அங்கத்தினராக இதே இண்டி கூட்டணியில அப்ப யூபிஏ கவர்மெண்ட்ல எல்லாரும் தானே இருந்தாங்க. அப்ப ஏன் அவங்க காங்கிரஸ் கேட்கல? ஏங்க நீங்க தான் கணக்கே எடுத்துட்டீங்களே, எடுத்த கணக்கே வெளியில விடலன்னு கேட்கணும் தானே. என்னுடைய கேள்வி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பான குற்றச்சாட்டுல நடத்துறோம் நடத்தலைங்கிறத சொல்லுங்க. நீ என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றது இது ஒரு இழிவான ஒரு அரசியல் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கடந்த 2024க்கு முன்னாடி 23 வந்து நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? 33% இடஒதுக்கீடு, மகளிருக்கான இடஒதுக்கீடு போது என்ன நீங்கள் சொன்னீங்க? நாங்கள் நடத்துவோம் தானே சொன்னீங்க. வெளியில் நீங்கள் வந்து அடுத்த வரும்போது நாங்கள் நடத்துவோம் சொன்னீங்க. அதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி 33% இடஒதுக்கீடு மகளிருக்கு நீங்கள் வந்து சட்டம் கொண்டு வரும் பொழுது கேட்ட கேள்விகளுக்கு, நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன கேட்ட பதில் சொன்னீங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம். இருங்க, மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் வந்து சொல்ல போகிறோம், ஆனால் அடுத்த முறை தான் நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லி சொல்கிறீங்க. எப்போ நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறீங்கன்னு விரிவாக பேசுங்களேன். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நீ என்ன ஜாதின்னு தெரியல அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான அணுகுமுறை இது? இது என்னன்னா, இது எப்படி இருக்குது அப்படின்னா, முழுக்க சாதி ரீதியான வன்மத்தோடு செயல்படக்கூடியது. ஏற்கனவே பிஎஸ்பியினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி அவங்க ட்ரீட் பண்ணாங்க, ஜாதி ரீதியாக எப்படி கொச்சைப்படுத்தினாங்க நமக்கு தெரியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாடாளுமன்றத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஹீரோவா வந்து இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றது தான் உண்ட இல்ல. ஓகே, பப்புவா நீங்க வந்து அவர் சித்தரிச்ச ராகுல் காந்தி இன்னைக்கு ஹீரோவா மாறி இருக்கிறாரா? திரு எம் குமார், ஒரு விஷயத்தை ஏத்துப்பீங்கல்ல, இந்த கடந்த ஒரு 10 வருஷமா ராகுல் காந்தி, இன்னும் அதுக்கு முன்னாடி அவரை பப்பு ஒரு கொண்டும் தெரியாது, அவ்வளவுதான் அது இதுன்னு எங்களுக்கு அவர் பாலம் அப்படின்னு சொல்லியிருந்த நிலைமை மாறி அவர் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எழுந்தா ஆளும் தரப்புல வந்து ஆளுந்தரப்பிலேருந்து சபாநாயகர்லேருந்து ஒரு விதமான அதிர்வை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு அமைச்சர் வந்து உங்க ஜாதி என்ன இல்லைன்னு அந்த அளவுக்கு போராடினாரே, ராகுல் காந்தி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தலைவராக மாறி. குதர்க்கமாக பேசினா எல்லாரும் தான் பார்ப்பாங்க. குதர்க்கமாக ஒரு நடு ரோட்டில், மவுண்ட் ரோட்டில் கூட்டமாக இருக்கிற நேரத்தில் வித்தியாசமான ஒரு கோலத்தில் ஒருத்தர் போனார்னா எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. அதை போல தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் கொச்சப்படுத்துறீங்க? இல்லை, கொச்சப்படுத்தலைண்ணா. நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பாராளுமன்றம் பட்ஜெட் கூட்டம் முடிஞ்சு அதுபடி விவாதம் நடந்திருக்கிறது. அவர் எதை சொல்ல நினைக்கிறாரோ அதை சொல்லலாம். இந்த வகையில் நீங்கள் பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணால் இந்த செக்டார் மக்களுக்கு இவ்வளவு நன்மை கிடைத்திருக்கும்னு அவர் சொல்லலாம். ஆனால் அவர் சொல்றாரு, நீங்க சாமானியருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்கீங்க? ஒரு நிமிஷம், குருச்சேத்திர போற அவர் கோட் பண்றாரு. அதனுடைய தத்துவத்தை அவர் புரிஞ்சுட்டு பேசினாரான்னு எனக்கு புரியல. நான் அதுக்கு தான் சொன்னேன், அவர் வேல்சாமியான வந்து அது அவர் அப்படி பேசினார் இப்படி பேசினா சொல்றாரு. அவர் இப்போ பதில் சொல்லட்டும். நான் என்ன சொல்றேன்னா, கிருஷ்ணருக்கும் அவருடைய அண்ணன் பலராமனுக்கும் ஒரு தங்கை, அந்த அம்மா பேர் சுமித்ரா, அவருடைய மகன் தான் இந்த அபிமன்யு. அந்த அபிமன்யு குருச்சேத்திர போர் 18 நாள் நடந்தது. அதில் 13வது நாள் போர் தான் இவரு தான் அதில் கதாநாயகன். யார்? அபிமன்யு. அப்போ அவருக்கு வயசு 16. அவர் அந்த அன்னைக்கு அவர் வந்து இந்த சக்கர வியூகம்னு சொல்கிறாங்களே, அந்த வியூகத்துக்குள்ளே இவர் போய் மாட்டிக்கிட்டு அவரை அர்ஜுனனையும் போரிட விடாமல் திசை திருப்பி விட்டு இவர் போரில் சிக்கிக்கொண்டு அவர் சூழ்ச்சியின் அடிப்படையில் அவர் உயிர் இழந்தார், அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது காவியத்தில் சொல்லப்படுது. அதை இவர் சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாரு? அவரை அபிமன்யுவா அவர் சொல்கிறார். அவரை அபிமன்யுவாகவும் இந்திய மக்களை சொல்கிறாரு. இல்லை, அவரை சொல்கிறாரு. அவரைத்தான் சொல்கிறார். அவரை சொல்லிட்டு கௌரவர்கள்னு இவங்களை சொல்கிறாங்க. யாரை? மோடியை சொல்கிறார், அமித்ஷாவை சொல்கிறார். 6 பேர். யாரு? அது கூட அதானி அம்பானி RSS சேர்த்துக்கிறார். அப்போ இதெல்லாம் நக்கலான பேச்சு நான் பார்க்கல. இது ஒரு நார்மலாக பாராளுமன்றத்துக்குள்ள
இந்த 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 கதையினுடைய தத்துவம் அவருக்கு புரிஞ்சிருக்கா புரியலையாங்கிறது இன்னொரு சார் இந்த விவாதம். 10 வருஷம் நீங்க காங்கிரஸையே எவ்வளவு திட்டிருக்கீங்க, நேருல ஆரம்பிச்சு இன்னைக்கு அவர் பேசுறாரு எதிர்க்கட்சி சார், தலைவர். இல்ல, இல்ல, இதுல என்ன நான் நக்கல் to the இருக்கு? point, அங்க பார்லிமெண்ட்ல பேசும்போது டு தி பாயிண்ட், நீங்க சொன்னதுல இப்படி இருக்கு, இது தப்பு, இப்படி பேசினா மக்கள் ரசிப்பாங்க, இப்படி சொல்லணும். ஒரு கட்சியை 28 கட்சி சேர்ந்து ஒரு கட்சியை தோற்கடிக்கணும்னு சொல்லி அறம்பாடி மக்களை நம்ப வச்சு மக்களை மெஸ்மரைஸ் பண்ணி அந்த ஆட்சியினுடைய தனி பெரும்பான்மையை குறைச்சி குதர்க்கமாக பல சிறுபான்மையினரை இழுத்து விட்டு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த தேர்தலில் அப்பவும் கூட இவ்வளவு பண்ணி கூட அவங்களால 240 சீட்டுகள் வர முடியல. ஆனால் அவங்க யார அவங்களையே மாற்றி பேசுகிறாங்க. அந்த ரோலுக்குரியவர் ராகுல் காந்தியும் அவர் கூட இருக்கிற கட்சிகள் காங்கிரஸ் மற்ற 28 கட்சிகளும் தான், இவங்க தான் அதுக்குரிய அவர்களே தவிர பாஜகவோ மற்ற கட்சிகளோ நாட்டை உயர்த்தி இருக்கிறது. 9வது இடத்துல இருந்த பொருளாதாரம் 5வது இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறது இந்த அரசாங்கம். நீங்கள் இந்தியா பூரா எந்த மாநிலத்துக்கு போனாலும் எல்லா இடத்துலையும் ஒரே சமயத்தில் கட்டமைப்புகளை நீங்கள் பாருங்கள், அவ்வளோ வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. உலகம் பூரா பாராட்டி கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவில் மக்களை கன்னிங்காக தவறான பிரச்சாரங்களை பண்ணி எல்லா கட்சிகளையும் சேர்த்து கொண்டு அறப்பாடி இந்த ஆட்சியினுடைய செல்வாக்கு குறைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கொடுத்திருக்காங்களே, இப்போ சரியா பணியாற்றுவோமா? எதிர்க்கட்சி வேலை இல்லை சார், அவங்க எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைச்சிருக்கு, அவருக்கு வீடு பங்களா கொடுத்து நிறைய எல்லாம் பண்ணியிருக்காங்க. போன தடவை அதெல்லாம் கூட கிடையாது. இப்போ நம்ம அதுல இருந்து அதை ஒழுங்காக கட்டமைப்போம் அந்த பணிகளை. இல்ல பங்களாவை காப்பாற்றுறதா சார் அவர்? இல்லை சார், அவருக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கு. அவர் எதிர்க்கட்சி தலைவர்னா அது ஒரு பெரிய கேபினெட் அந்தஸ்துல ஒரு பெரிய பிரதமருக்கு அடுத்தாலும் அவருக்கு ஒரு அதிகாரம், அவருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பேசலையே. இது இந்த உதாரணத்துக்கும் இந்த கதைக்கு என்ன சார் சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லை. பாராளுமன்றத்தில் நாகரிகமா பேச தெரியலங்கிறாரு. 80 வயதுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோனியா காந்தி பாராளுமன்றத்தில் இருக்கிற போது இத்தாலிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அவருக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் பேசுற அந்த நாகரிகமான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் இதெல்லாம் பேசலாமா? நாங்க எப்படியாவது போய் பேசியிருக்கோமா? சக்கர வியூகம் என்னன்னு உங்களை விட எங்களுக்கு நல்லா தெரியும். அபிமன்யு கதை எங்களுக்கு தெரியும். அவரே தெளிவா சொல்லிட்டாரு, எங்களை அபிமன்யுன்னு நினைக்கிறீங்க, நாங்க அர்ஜுனர்கள், இந்த மக்கள் அர்ஜுனனை போற அந்த வியூகத்திலிருந்து வருவாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, காங்கிரஸ் ஆட்சியிலும் என்ன செஞ்சிட்டாங்கன்னு. நான் தமிழ்நாட்டிலே சொல்றேன், எங்க ஊர்ல ஒரு பிஹெச்எல் இருக்கு, துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கு, சென்னையில டேங்க் தொழிற்சாலை இருக்கு, ரயில் பெட்டி தொழிற்சாலை இருக்கு, தமிழ்நாட்டில் பல அடையாளங்கள் இருக்கு. இந்த 10 ஆண்டு காலங்கள் ஏற்கனவே ஆண்ட 6 ஆண்டு காலங்கள்ல தமிழ்நாட்டில் ஏதாவது சொல்லுங்க. உங்களுடைய ஆட்சியில் லட்சணம் வேற ஒண்ணு வேண்டாம். தமிழ்நாட்டில இருந்து பெட்ரோலை விலைக்கு வாங்கி நேபாளம் பூட்டான்ல விக்கிறாங்க. அங்க 51 ரூபாய் 52 ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஆனா இங்க 100 ரூபாய். ஏன் விக்கிறவங்க விட வாங்குறவங்க அதிக குறைவில இருப்பானா? கொண்டு வந்தாரு. நீங்க இன்னொன்னு சமூக நீதியை பத்தி சொன்னீங்க. சமூக நீதியை பத்தி கூட்டணி என்ன சாதிச்சிருக்கீங்க? ஏங்க நீங்க பேச விடுங்க. நீங்க அங்க உட்கார்ந்திருக்க வெளியில பேசுங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்க போட்ட பட்டியல தெரியுமே. உங்களுக்கு பேசுறதுக்கு யோகிதை இல்ல. உங்க துப்பாக்கி தொழிற்சாலை பிஹெச்எல் எந்த நம்பிக்கையும் இல்ல. பேச விடுறதுல வச்சிருக்கீங்க. உங்க ஆர்எஸ்எஸ் பைட்ல இத தவிர வேற எதையும் சொல்லி கொடுக்கல. முட்டாள்தனத்துடைய உச்சத்தரத்துல பேசுறீங்க. ஆதரவன பேசுறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க பேசவே விடறது இல்ல. ஏன் பேசல? நீங்க என்ன ஒரு நாள் சொல்லுங்க. நான் வர்றேன். கேட்றது அப்ப பேசுவோமா? அப்ப ஆன்மகனார் பேசலாம். நாங்க வெளியில இருந்து பேசும்போது பேச விடாம தடுப்போமா? அதுக்கு பேர் தான் திமுக ஆட்சியை தான நீங்க காமராஜர் ஆட்சியை கொண்டாடுறீங்க. கட்சியில சொல்லி கொடுத்தாங்க. நாங்க உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? நீங்க என்ன யூபி ஆட்சியில 10 ஆண்டு காலத்துல நீங்க கொண்டாந்த என்ன சொல்லுங்க? ஆமா, அதெல்லாம் வேண்டாம். யூபி ஆட்சியில நீங்க கொண்டாந்த ஒரு சாதனை சொல்லுங்க. நான் சொல்லவா சார்? நான் சொல்லவா? எங்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில, எங்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில பேச விட்டாங்கன்னு சொல்லலாம். நீங்க என்ன பண்ணீங்க? காங்கிரஸ் என்ன பண்ணி காமராஜர் காலத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ணலையா? கத்திட்டே இருந்தீங்கன்னா கொள்ள மட்டும் செஞ்சீங்களா? ஊழல் மட்டும் செஞ்சீங்களா? வெளியில இருந்து பேசுறோம். பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல பேச விடாம கத்துவீங்களா? பதில் சொல்ல விடுங்க. பேசவே விட மாட்டீங்களே. சமூக நீதியை பத்தி பேசுறீங்க. அதுக்கு எந்த ஊரே ஒரு உதாரணம். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நாடுவாதி ஏங்க பேசுவதற்கு ஸ்ரீகாந்த் நான் வரேன் உங்களுக்கு. ஹரி சார், நான் ஸ்ரீகாந்த் நியாயம் இல்ல. இது நியாயம் இல்ல. நான் ஒரு முக்கியமான விஷயம் இல்ல. நீங்க சொல்றேன். நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்றீங்க. பட் ஹியர் தி அதர் சைடு அவுட். பட் ஹியர் தி அதர் சைடு. முக்கியமான விஷயம் பேசுறோமா? இல்ல இல்ல இல்ல. ஹியர் நான் உங்கள்ட்ட வரேன். உங்களுக்கு தெரியாதா? உங்கள்ட்ட வரேன். இல்ல நான் ஒரு சிறிய குறிப்பு அனுமதிக்கலாம். பட் பேரண்ட் சொல்லுங்க. அவர் பேச முடிச்ச உங்கள்ட்ட நான் வரேன்.
இது அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் எங்க ஊர். இப்ப நான் சொல்லலாமா? ஒரே ஒரு கருத்து சொல்றேன். நான் வரேன் சார். அது இல்லைன்னு அவங்க சொல்லுங்க. இல்ல சார், திருச்சி வேலுசாமி 30 வினாடிகள்ல முடிச்சிடுவார். இது என்னங்க இது? நாடுவாதி நங்கவரம் பாதி சொன்ன ஊர். அந்த ஊர்ல நேற்றைக்கு ஒரு பட்டியலத்தை சேர்ந்த என்னுடைய நண்பன் பஞ்சாயத்து போர்டு தலைவர், இன்றைக்கு எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணி பஞ்சாயத்து போர்டு தலைவர். நாடு முழுவ உள்ளாட்சிகளில் பெண்கள், பழங்குடியினர், பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் அந்த அதிகாரத்துக்கு வருவதற்கான சட்டத்தை பஞ்சாயத்து ராஜை கொண்டு வந்தது காங்கிரஸ். எங்களுக்கு சமூக நீதி அக்கறைகளை கொண்டு வருவோமா? சமூக நீதியை பத்தி எங்க ஆட்சியில் என்ன இருந்ததுங்கிறது வேற. நீங்க நான் திரும்பி கேட்கிறேன் சார். தம்பிதுரை தலைமையில தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக 50 எம்பிக்கள் ஊர்வலமா போனாங்கல்ல பிரதமர் பார்க்க. ஒரு முறைக்கு 2 முறை போனாங்கல்ல, பார்த்தாரா? அன்றைக்கு பார்க்கலனாலும் ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்து பேசுறாங்களா? இதுக்கு பேர் தான் ஜனநாயகமா? இது ஜனநாயகமா? சமூக நீதியை பத்தி ஆழமான கேள்விகள் எழுப்புறார் திரு ஸ்ரீகாந்த். சுருக்கமா பதில் சொல்லுங்க, நான் விரிவா திரு வன்னியர். அதாவது 2013ல ப. சிதம்பரம் இதே பட்ஜெட்டுக்கு தான் ஒரு அல்வா கிண்டினாரு. அந்த அல்வா கிண்டின போட்டோ வேணா அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க. அதுல ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க, எஸ்சி எஸ்சி சகோதரர்கள் எல்லாருமே முற்போக்கு ஜாதியினர். இன்னும் சொல்ல போனா பிராமணர்கள் ப. சிதம்பரம் பக்கத்துல அத்தனை பேரும் பிராமணர்கள் தான் நிக்கிறாங்க. அதனால எஸ்சி எஸ்சி இப்ப வந்து நாடகம் போட வேண்டாம் சொல்லுங்க காங்கிரஸ்க்கு. இப்ப நாடகம் போட வேண்டாம் சொல்லுங்க ராகுல் காந்தி அவர்கள். இப்ப நாடக நடிகராகி இருக்கிறார், அரசியல்ல நடிக்க தொடங்கி இருக்கிறார். நாங்க போட்டு வர்றோமா? நாங்க சாதாரணமா வர்றோம். நாங்க என்ன உலக கோடீஸ்வரர் புள்ளையானாலும் சாதாரண பேண்ட் சட்டை உங்கள மாதிரி 15 லட்சம் ரூபாய்க்கு கோட் சூட் போட்டு சும்மா சத்தம் போடாம நான் என்ன சொல்றேங்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 250 கோடி ரூபாய் நாங்களா சொன்னோம். கேள்வி சத்தம் போட வேண்டாம் சொல்லுங்க. அவர் நிறுத்த சொல்லுங்க. ஏன் நேரத்துல என்ன பேச நீங்க பேசுனீங்க, நல்ல பதில் நான் சொல்றது. நான் ஒரே ஒரு தகவல் சொல்றேன். ஒரே ஒரு ஓகே, இந்த இப்ப விடுங்க. உங்களுக்கு எப்ப புரியும்? உங்களுக்கு புரியும். கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில தமிழக அரசுக்கு வந்து டெல்லிக்கு கொடுத்த ஜிஎஸ்டி தொகை 6.23 லட்சம் கோடி. 6.23 லட்சம் கோடி. மத்திய அரசு கிராண்ட் இன் எய்டும் டாக்ஸ் டெவல்யூஷன் திருப்பி கொடுத்தது கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி. 7 லட்சம் கொடுத்ததை விட அதிகமாக மத்திய அரசு கொடுத்திருக்கிறது 10 ஆண்டுகள்ல. இதை சொல்றவர் யார் தெரியுங்களா? நம்ம நிதி செயலாளர் சொல்றாரு. உதயச்சந்திரன் அவர்கள் நியூஸ் 18 சொல்லியிருக்காரு, மத்திய அரசு நாங்க கொடுத்ததை விட அதிகமா திருப்பி கொடுத்திருக்குன்னு. அதனாலதான் சொல்றேன், நிதித்துறை செயலாளர் வருகிற போது 1 ரூபாய் கொடுக்கல சொல்லுங்க. நான் என்ன ஏடிஎம் மெஷின் கேட்டது நிதி அமைச்சர் கேட்டது உண்டா இல்லையா? மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஏடிஎம் மெஷினா? நான் சொல்றது நாங்க உங்களுக்கு ஏடிஎம் மெஷினா? நான் சொல்றது ஃபேக்ட். நான் தமிழக மக்கள் எவ்வளவு உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி அதை விட கூடுதலாக மக்கள் மத்தியில பொதுமக்கள் மத்தியில லட்சம் கொடுத்த தமிழக மக்களுக்கு 7 லட்சம் கோடி திருப்பி கொடுத்திருக்கோம். 7 லட்சம் கோடி வந்திருக்கு. அந்த ஈன புத்தி எங்க காங்கிரஸ் சொல்றது உண்மை. நீங்க சும்மா சத்தம் போட்டு வாய் ஜவடால் பண்ணி ஏமாத்தாதீங்க, மக்களை ஏமாத்தாதீங்க. வாய் சவடால உங்களுக்கு அது மட்டும் தெரியும். வாய் சவடால தவிர என்ன தெரியும்? தகவல் தண்ணி நான் சொல்ற புள்ளி விவரத்தை நீங்க மறுத்து பாருங்க. நான் புள்ளி விவரம் யார் சொன்னான்னு சொல்றேன். நிதித்துறை செயலாளர் தமிழக அரசுல சொல்லியிருக்காரு. நான் சொல்லல. ஓகே, both of you cool down. நான் மீண்டும் வரேன். தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்திருக்கீங்க? திரு வன்னியர் ஆன் ஸ்கிரீன். அதாவது மத்திய அரசு, ஒன்றிய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாக இல்லாமல் ஒரு கிழக்கிந்திய கம்பெனி போல், கிழக்கிந்திய கம்பெனியினுடைய மேனேஜர் போல் வந்து மோடி அவர்கள் வந்து வெறும் வரியை வந்து வசூல் பண்ணுறதுல மட்டும் கவனமாக இருக்கிறாங்களே ஒழிய மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மக்கள் தலைவராகவோ ஒரு இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராகவோ இல்லை அப்படிங்கிறத இந்த நிதி அறிக்கை நமக்கு சொல்லுது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து குறிப்பாக வந்து பேசும் பொழுது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு, நீங்கள் இராணுவத்துக்கு ஒதுக்குறது மற்ற இதுக்கு ஒதுக்குற நிதியை விட கல்விக்கு அதிகமாக ஒதுக்குங்கன்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து நிதி தொடர்பாக பேசுகிறாரு. ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற ஜம்மு காஷ்மீர் பகுதியில் வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து இராணுவத்துக்கு நீங்கள் அதிகமாக நிதி ஒதுக்குறீங்க, அதனால் யுத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் பாகிஸ்தானை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, இது எல்லாமே வேண்டியதில்லை. நீங்கள் ராணுவ ஒதுக்கீடு ஃபார் இன்ஃபர்மேஷன் பெருசாக ட்ராமாட்டிக்கலி இன்க்ரீஸ் ஆகலை. இந்த கல்விக்கு அதிகமாக ஒதுக்கலைங்கிற குற்றச்சாட்டுக்கு நான் சொல்கிறேன். நான் இந்த பட்ஜெட்டில் அவங்க சொன்ன பட்ஜெட்டில் வந்து வெறும் 2% மட்டும்தான் கல்விக்கே ஒதுக்கி இருக்கிறாங்க. கடந்த 20 ஆண்டுகளில் இது ரொம்ப குறைவு, வெறும் 2.5% தான்.
இவ்வளவுதான் ஒதுக்கி இருக்காங்க. GST எவ்வளவு ஒதுக்கி GDP இருக்கணும்? இல்ல இல்ல நான் என்ன கேட்கறோம்னா கல்விக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்லயே சொல்றேன் நான். எதுவும் இல்ல. சதவீதம் கம்மி, தவறான தகவல். 2.5 லட்சம் கோடி மிஸ்டர் கல்விக்கு. மிஸ்டர், நான் உங்கள்கிட்ட வரேன், கொஞ்சம் இருங்க. நாங்க பேசுறோம், நீங்க முழுமையா பேசணும், நீங்க பேசுங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் பேசுனதுக்கு அப்புறம் கொஞ்சமாவது நாகரிகத்தை கத்துக்கோங்க. தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் கடந்த 2023 உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு எழுப்பின கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, மொத்தம் வந்து 604 பேரில் மொத்தமாக எஸ்சி வந்து 18 பேர் இருக்கிறாங்க, எஸ்டி வந்து 9 பேர் இருக்கிறாங்க, ஓபிசி வந்து 72 பேர் இருக்கிறாங்க, மைனாரிட்டி வந்து 34 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து மீதி இருக்கிற நிரப்பப்படாத நீதிபதிகள் லிஸ்ட்டில் வந்து எந்த சமூகம் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறோம். இந்தியா முழுக்க இருக்கிற கேள்விகளை நம்ம கேட்குறோம். அப்போ சமூக நீதி அப்படிங்கிற பார்வை அப்படிங்கிறது என்ன? சமூக நீதி வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும், பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படிங்கிறத கேட்குற அந்த கேள்வியை தான் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாங்க. இந்த வீதாச்சாரம் நீங்க கேட்குறீங்க நியாயமானது. ராகுல் காந்தி கேட்கலாமா? இந்த வீதாச்சாரங்கள் காங்கிரஸ் ஆட்சியிலுமே இப்படிதான் இருந்திருக்கு. டிராமாட்டிக்கா 2014 மாறிடல இல்லையா? இந்த மாதிரி கேள்வி கேட்கறது இருக்குல்ல, கடந்த காலங்கள் அவங்க செய்யல, அதனால நாங்க செய்யல அப்படிங்கிறது இருக்குல்ல, நீங்க செய்யல அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துல உங்களை நீங்க வந்து நீங்க செஞ்சீங்களா? உங்க ட்ராக் ரெக்கார்ட் இயல்பா கேட்பாங்க, சட்டமன்றத்துல கேட்கறது அதிமுக பார்த்து. நான் என்ன கேட்கறோம்னா, அது அரசியல் இயல்பு தானே. இல்ல, நீங்க என்னன்னா இதுக்கு அது பதில் இல்ல. நீங்க செய்யல, நாங்க செய்யறோம்னு சொல்லணும். நீங்க ஏற்கனவே செஞ்சதை விட நீங்க மோசமா செய்யறீங்க அப்படிங்கறதுனா கடந்த 20 ஆண்டுகள்ல ஒதுக்கப்படுற கல்விக்கான பட்ஜெட் வந்து இல்ல. எங்க தலைவர் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் நேற்று கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு பதில் சொல்ல முடியலையே. நீங்க 10,000 கோடியை வந்து நீங்க வந்து கல்விக்காக ஒதுக்கப்படல அப்படிங்கிறது வெளிப்படையா சொல்றாரு. தேசிய கல்விக் கொள்கையில வந்து நீங்க வந்து கையெழுத்து போட்டாதான் நாங்க நிதி ஒதுக்குவோம்னு சொல்றது எந்த மாதிரியான அரசியல்? அப்ப கல்விக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம சொல்றது. இப்ப இவர் நம்ம பேசும்போது சொல்றாரு சக்கர வியூகம். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது என்னன்னா, சக்கர வியூகத்தில் வந்து சிக்கியிருப்பவங்க யார் அப்படிங்கிறத சொல்றாரு. இளைஞர்கள், வேலைவாய்ப்பின்மை, தேர்வு கேள்வித்தாள் கசிவு, விவசாயிகளுடைய கடன், நடுத்தர வர்க்கத்தினுடைய வரி விதிப்பு, சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய வரி விதிப்பு, இராணுவ வீரர்கள் அக்னிபாத் திட்டம், எஸ்சி எஸ்டி ஓபிசி சிறுபான்மையினருடைய சமூக அநீதி. இந்த 6 சமூகத்தை சேர்ந்தவர்கள் சக்கர வியூகத்தில் சிக்கி சின்னாப்பனம் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து சொல்றாரு. அதுக்கு தான் சொல்றாரு அதானி, அமித்ஷா, அஜித் தோவல், நீங்க வந்து அம்பானி எல்லாம் 6 பேரை சொல்றாரு. அவர் குறிப்பிடக்கூடிய 6 பேர்ல ரொம்ப முக்கியமா என்னன்னா, இன்னைக்கு வந்து 3 பேரை எடுத்துட்டாங்க. நீங்க ஆள் இல்லாதவங்களை நீங்க வந்து சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு மகாபாரதத்தில் வந்து சொல்றாரு அப்படின்னா, அந்த மகாபாரதம் எங்களுக்கு தெரியாது. மகாபாரதத்தில் அவர் சொன்னதுக்கு அடிப்படையில் நம்ம பேசுறோம். அதில் வந்து சக்கர வியூகத்தில் இந்த 6 பிரிவினர் வந்து சிக்கி சின்னாபனம் ஆகிட்டு இருக்கிறாங்க. இவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. அதுக்கு வந்து யாரும் பதில் சொல்ல முடியல. நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு குறித்து நீங்கள் பேசுங்க, அக்னிபாத் திட்டத்தில் என்ன பிரச்சனையை பேசுங்க, நீங்கள் வந்து வரி விதிப்பை பற்றி பேசுங்க, சிறு குறு தொழில் பற்றி பேசுங்க, எல்லாத்தையும் அவர் வந்து பேசுகிறாரு. அப்போ இந்த பின்னணியிலிருந்து ராகுல் காந்தி அவருடைய இந்த உரை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக சமூக நீதியினுடைய அடையாளமாக தான் பார்க்கணும். ஓகே, இறுதியான கருத்து. பானையில் சோறு இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க பழமொழி. நான் வந்துடுறேன். பொருளாதாரம் ஒரு நாட்டில் பொருளாதார கட்டமைப்பு வலுவாக இருந்தால் மட்டும்தான் நாட்டை பாதுகாக்க முடியும். காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து 2013 கண்டினியூ பண்ணியிருந்தால் இன்றைக்கி நாடு எந்த நிலைமையில் ஆயிருக்குன்னு என்னாலெல்லாம் கணிக்கவே முடியாது. அவ்வளோ மோசமாக போயிருக்கோம். அந்த நோக்கி தான் போய்கொண்டிருந்தது. நான் அப்போவே சொல்லியிருக்கேன், 2008-10 நான் விவாதங்களில் பல கலந்துட்டு இருக்கும்போது சொல்லியிருக்கேன், சோக்காக போது கவர்மெண்ட்லாம் சொன்னதெல்லாம் உண்டு, பதிவுகள்லாம் இருக்கிறது, வீடியோவில் பேசியிருக்கேன் நிறைய. காரணம் என்னென்னா, அவங்களுடைய தவறான பொருளாதார கொள்கை, தவறான இன்ஃப்ளேஷன் நல்லா இருக்கா? ஃபுட் இன்ஃப்ளேஷன் இன்னைக்கே நல்லா இல்லை, இன்னைக்கே நல்லா இல்லை சொல்கிறீங்களா? இன்ஃப்ளேஷன் 9%. ஆமாம் சார், அது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறதுல அது பெட்டராக தான் இருக்கிறது. நீங்கள் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கா? சார், வேலை வாய்ப்பு வந்து வேலை வாய்ப்புக்கு தான் பல இப்போ இந்த பட்ஜெட் இதுலேயே அவங்க சொல்லியிருக்காங்க, வேலை வாய்ப்புக்கு 1 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறது, 500 பெரிய தொழில் நிறுவனங்களில் அவங்க பயிற்சி கொடுக்குறது, பல திட்டங்களை சொல்லியிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கையை பற்றி சொல்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கைக்கு மத்திய அரசு எவ்வளவோ இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு, ஆமாம், தமிழ்நாடு போன்ற அரசுகள் நீ நாங்கள் ஏன் வழி தனி வழின்னு தமிழ்நாடு அரசு சொல்லிட்டு இருக்கிறது. அப்போ அதில் ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் இல்லாமல் தனியாக இயங்கிட்டு இருக்கிறது. அது மத்திய அரசு ஃபீல் பண்ணுறது. பாயிண்ட் டேக்கன். திரு திருச்சிவேல்சாமி, சுருக்கமா 20 வினாடிகள் இறுதி கருத்து.
அதாவது இவங்க அவர்கள் பேசுகிற போது 2014 சுருக்கமா. அந்த ஆட்சியை பற்றி சொன்னாங்க. சுருக்கமா. அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் ஒரு சர்வதேச பொருளாதார வீழ்ச்சி இருந்த நேரம், இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஃபால். இவங்களும் கொரோனாவை உலகத்தின் வல்லரசாக இருக்கிற அமெரிக்காவிலேயே நூற்றாண்டுல பார்க்காத கொரோனாவை சந்திச்சாங்க. எங்க நான் சொல்லி முடிச்சிடுறேனே, எங்க நீங்க அதுக்கு பதிலா நீங்க பேசுறீங்க, என்ன பேச விட்டா பரவாயில்ல. Right. அமெரிக்காவிலேயே பல வங்கிகள் மூடப்பட்டு விட்டது. ஆனால் இந்தியாவில் அந்த பாதிப்பே தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாருக்கும் வராத அளவுக்கு காத்த பெருமை உலக பொருளாதாரம். இன்னைக்கு வாழ்கிற உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார மேலையாக இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் நம்ம ஊர் சிதம்பரம் தான். அதைத்தான் காப்பாற்றினாங்க. நான் திரும்பவும் உங்களுக்கு சொன்னேன், பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்ததால் தான் இன்றைக்கு நாட்டில் உள்ளாட்சிகளில் எல்லா தரப்பில் இருக்கிறவர்களும் அந்த பதவிக்கு வர்றாங்கன்ட்டு. அதற்கு பின்னால இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வந்திருக்கிறதான்னு கேட்டோம். இல்லை. ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க மதுரையில, அறிவிச்சு 8-9 வருஷம் ஆச்சு, இதுவரை எதுவும் இல்லை. ஆகவே எதுவும் இல்லை 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 என்பதை தவிர எதுவும் இல்லை. அதான் யதார்த்தம். திரு ஸ்ரீகாந்த், ரொம்ப சுருக்கமா 20 வினாடிகள். யூ ஹேவ் தி லாஸ்ட் ஒன். அதாவது காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம் காணாமல் போன காங்கிரஸ் கட்சி வந்து அதுக்கப்புறம் ஒரு திட்டமும் கொண்டு வரவில்லை என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதுக்கு நன்றி. அப்புறம் வன்னியரசு அவர்கள் பேசும்போது சொல்றாரு வரி வரி வரின்னு வாங்கி குவிக்கிறாங்கன்னு சொல்றாரு. தமிழக அரசை இந்த மாதிரி முதல் முறையாக சுட்டி காட்டியிருக்காங்க. சொத்து வரி, இன்னும் பால், மின்சாரம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வரி ஏற்றிக்கிட்டே போறாங்க இல்லையா? அதனால அந்த வரியை அவர் வந்து குறிப்பிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா மத்திய அரசு தான் கடந்த 10 ஆண்டுகளில் 6.25 லட்சம் கோடி வாங்கிட்டு 7 லட்சம் கோடியை திருப்பி கொடுத்திருக்கிறது தமிழக அரசுக்கு. இதை சொல்லி இருப்பவர் நிதித்துறை செயலாளர் சொல்லி இருக்கிறாரு. அதனால தமிழக அரசு இனியும் பொய் சொல்லாமல் ஜிஎஸ்டில மக்களுக்கு நேர்மையா செயல்படணும். ராகுல் காந்தியின் பொருளற்ற பேச்சு, சக்கர வியூகம் பத்ம வியூகம்ங்கிற பொருளற்ற பேச்சை புறந்தள்ளி விட்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் காங்கிரஸ் ஈடுபட வேண்டும். செருப்புக்கு வரி போடுற ஆட்சி. நேரம் இல்லை. மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் பேசும்போது நிதிநிலை அறிக்கையில நாங்க வந்து இதை குறிப்பிடலைங்கிறதுனால நாங்க வந்து பட்ஜெட்ல நாங்க சொல்லலைன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மற்ற மாநிலங்களுக்கு நீங்க நிதியை வந்து நீங்க அறிவிப்பீங்க, தமிழ்நாடு கேட்டா நாங்க வந்து 17 மாநிலங்கள காங்கிரஸ் உடைய 4-5 நிதிநிலை அறிக்கையில இல்லவே இல்ல. 6 பட்ஜெட்ல தமிழ்நாடு பேர் இல்ல அப்படிங்கறாங்க. நாங்க கேக்குறது கடந்த காலங்களில் நீங்க நடக்கல அப்படிங்கறத இது நியாயப்படுத்துறது இருக்குல்ல, இந்த நியாயப்படுத்துறது தான் வந்து அநீதின்னு சொல்றோம். ஓகே, எது நியாயம் எது அநியாயம் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். மக்கள்கிட்ட விட்டுடலாம், அதை பார்த்த நேர்கள்ட்ட விட்டுடலாம். நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள், பார்த்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.